வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் எடுத்த வீடியோஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் ரூமில் வந்து சமைக்கிற ஒர்க்கே வந்து பார்ப்பேன். இது சாட்டர்டே எடுத்திருந்த vlog தான். காலையிலேயே குளிச்சுட்டு கிச்சன் ரூம்குள்ளே வந்தாச்சு. தம்பி வடக்கறி வேணும்னு சொல்லி கேட்டு இருந்தான். சரி ஓகே சொல்லிவிட்டு பருப்பு ஊற போட்டுட்டேன். அப்பா அதுக்குள்ளேயே வந்து டீ போட்டு வச்சுருந்தாரு. சரி எல்லாருக்குமே ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே நானும் வந்து குளிச்சுட்டேன். எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனால் நமக்கு என்ன பிடிக்குமோன்னு சொல்லி அம்மாலாம் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. பட் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை. நான் வந்து என் தம்பிக்கு பார்த்து பார்த்து வந்து செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா வந்து நான் போகிற டைமில் தான் வந்து அவன் அந்த வீட்டு சாப்பாடை வந்து திருப்தியாக வந்து சாப்பிடுவான். பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஊரார் புள்ளைய வந்து ஊட்டி வளர்த்தா தான் புள்ள வந்து தானாக வளரும்ட்டு. கான அர்த்தம், இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து எப்படி ஊட்டி ஊட்டி வந்து வளர்க்குறாங்களோ வயிற்றில் இருக்க அவங்க குழந்தை வந்து தானாக வளரும் தான். என் லைஃப்பில் நான் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து சுற்றி இருக்கவங்கள அப்படி பார்த்துப்பாங்க. எங்கள் பெரியம்மாவுடைய பொண்ணெல்லாம் வந்து, அதாவது எங்கள் அக்காவெல்லாம் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, ஃபுட்டு கொடுக்கறது, அவங்க குழந்தை பெற்றதுக்கப்புறமும் சரி, எல்லா விஷயத்துலையுமே பார்த்து பார்த்து வந்து பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்தோம். எங்கள் பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மா ஒரு ஆள் வந்து சமைப்பாங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் குக்கிங்னால் எங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. எங்கள் அம்மான்னா கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா கவனிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே பார்த்தேன். எங்கள் அம்மா எனக்குன்னு வரப்போ எங்கள் அம்மா என் கூட இல்லை. தான் புள்ள தானாக வளர்ந்துரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க போல். கரெக்டாக அனன்யா வந்து ப்ரெக்னென்சி டைம்லலாம் வந்து அம்மாவுக்கு த்ரோட் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அந்த டெஸ்டிங்க்கே வந்து ஒரு 1 மந்த் வந்து அலைஞ்சிட்டோம். கரெக்டாக வந்து ஃபைனலாக வந்து இந்த மாதிரி கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப சிவியராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கரெக்டாக அனன்யா பாப்பா வந்து பிறந்துட்டா. அம்மா வந்து என் கூடவும் இல்லை ஹாஸ்பிட்டலெல்லாம். நான் அப்போல்லாம் வந்து அம்மா மேலே அவ்வளோ கோவப்பட்டேன். ஏம்மா என் கூட இருக்க மாட்டேற, இந்த டைமில் தானம்மா நீ இருக்கணும்னு சொல்லி திட்ட செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து அப்போ தெரியாது அவங்களுக்கு வந்து இவ்வளோ சிவியராக இருக்கும்னு சொல்லிட்டு. கேன்சர்னு மட்டும் சொன்னாங்க, இவ்வளோ சிவியராக இருக்கும்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு வந்து சிசரியன்றதுனால அந்த ஜன்னிலாம் வந்து வந்திருந்தது. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும் போதும் நான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்குமே கொஞ்சம் கோல்ட் ஆகி ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல்லையே ஒரு 35 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன் நானுமே. அது வரைக்கும் அம்மா வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க. இந்த டைமில் வந்து பெரியம்மா, என் சிஸ்டர், எங்கள் அண்ணிலாம் வந்து தான் கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களெல்லாம் எப்பயுமே வந்து மறக்கக்கூடாது. நான் லைஃப்பில் அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸ்டேஜ் மேலே அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டில் தான் வந்து வச்சு பார்த்துக்கணுன்ட்டு. நான் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே வந்து மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபுல்லாக டேக் கேர் பண்ணது ஹஸ்பண்ட் தான், பாப்பாவையும் என்னையும். அங்கே வந்து நான் வீட்டில் இருக்க வரைக்கும் பெரியம்மா தான் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டு பாப்பாவை குளிப்பாட்டுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டைம்லலாம் அம்மாவை. ஒரு அம்மா வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றது எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து தெரியும். பட் அந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பொண்ணை வந்து பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கு போனால் கூட அந்த டியூப்லாம் போட்டுட்டு அவங்களால டேஸ்ட்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு சமைச்சிலாம் வந்து கொடுப்பாங்க. நீ உட்காரு, நான் செஞ்சு தரேன், நீ சாப்பிடுன்ட்டு. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ சொல்லக்கூட வரலை. அதை நினைக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பட் அம்மா ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாலும் சரி, நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபோன் பண்ணி பேசிட்டா கூட நமக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். இல்லை அவங்க ஃபேஸ் பார்த்தாலுமே நமக்கு எல்லாமே வந்து மறந்துடும். நமக்கு சப்போர்ட்டிங்க்கு ஒரு ஆள் வந்து நம்ம அம்மா மட்டும்தான். நம்ம தப்பே பண்ணியிருந்தா கூட என் பொண்ணு வந்து அதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி சொல்கிற ஆளுமே நம்ம அம்மா மட்டும்தான். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அடிக்கடிக்கு எனக்கு தோணும். பட் அந்த டைம்லலாம் வந்து என் ஹஸ்பண்டும் சரி, எங்கள் அப்பாவும் சரி என்னை வந்து நல்லா பார்த்துப்பாங்க. நான் எங்கேயுமே வந்து அந்த விஷயத்தில் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்து பார்த்து செய்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு பிடிக்கும்னா என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார் எனக்கு. வீட்டில் ஏதாவது நான்வெஜ் பண்ணால் கூட இல்லை அவளுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தனியாக வாங்கி பண்ணுறது. என்னை பார்த்துக்கிறதுல அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அந்த விஷயத்துலலாம் குறையே வந்து சொல்ல முடியாது. நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அம்மா இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து என் பசங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்ற முடிவில் மட்டும் கரெக்டாக இருக்கேன். யாருக்குமே இந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையெல்லாம் நம்மளே வந்து செஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை நான் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். அந்த விஷயத்தை நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டும் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும்.
ஸோ எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தம்பி கிச்சனுக்கு ஒரு சில கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தான். சரி அந்த பேக்கை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. பட் பிளாஸ்டிக் தான். கிளாஸ் வந்து அவனால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தான். அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதில் எல்லா திங்ஸும் வந்து கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் பருப்பு, மைதா மாவு, கடலை மாவுலாம் போடும்போது அந்த மைதா மாவு, கடலை மாவு கூட வந்து நம்ம அந்த கிராம்புலாம் போட்டு வச்சோன்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும். பருப்பு போடும் போதும் அது கூட நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் மசாலாலாம் வந்து போட்டு வச்சோன்னா வண்டெல்லாம் வந்து பிடிக்காது. சுகர் கூடயே நம்ம கிராம்பு போட்டு வச்சோன்னா எறும்புலாம் வந்து வராது. இந்த ட்ரிக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் காரக்குழம்பு தான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பாட்டிலும் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் எல்லா திங்ஸும் வந்து கொட்டி வச்சாச்சு அப்படியே கையோட. ஒரு திங்ஸும் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா. எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணானா சூப்பராக இருக்கும். கிச்சன் ரூமும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்த உடனே லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. மிஷினில் துணியும் போட்டு இருந்தேன். சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே துணி காய வச்சிடலான்னு சொல்லிட்டு மீந்து போன பழைய சாதத்தில் வந்து வத்தல் மாதிரி போட்டு இருந்தேன். சாதத்தோட கொஞ்சமாக பச்சை மிளகா, உப்பு போட்டு அரைச்சிட்டு சீரகமும் தூவி விட்டுட்டேன். இது கூட தேவைன்னா மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுட்டு வந்து போடுவாங்க. என்ன அதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து போடாமல் கையிலேயே வந்து தடவி விட்டதுனால நான் எடுக்கும் போது எல்லாமே வந்து புண்டு வந்திருந்தது. பட் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. துணிலாம் காய வச்சுட்டு கீழே வரும்போது தம்பி பாப்பாங்களுக்கு இயர்ரிங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். எப்போ நான் வீட்டுக்கு போனாலுமே எனக்கு இயர்ரிங்ஸ் வாங்கிட்டு வருவான். இந்த வாட்டி வந்து 2 குட்டீஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா என்னை விட்டுட்டேன்னா கேட்டதுக்கு எப்படி நீ அவங்களுக்கு வாங்கினாலும் நீயும் யூஸ் பண்ணிப்ப, உனக்கு மட்டும் நான் ஏன் தனியாக வாங்கணும்னு சொல்லி கேட்டான். சரி அப்படியே போய் கொஞ்சம் ட்ரெண்ட்ஸில் ட்ரெஸ்ஸஸ்லாம் பாப்பாவுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான், தம்பி, பாப்பா வந்து போயிட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது சண்டே மார்னிங் எடுத்திருந்த விலாக் தான். காலையில் அப்பா எழுந்த உடனே டீ போட்டு கொடுத்துட்டாரு. சரி நான் குளிச்சுட்டு கிச்சன் ரூம்குள்ளே போகிறதுக்குள்ளே அப்பா அந்த கிச்சனில் இருக்க டேப்பு, அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்டாண்ட்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக அடித்து வச்சுருந்தாரு. நான் ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்க அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியிலையும் ஒன்ஸ் துடைச்சிட்டு தம்பி வந்து ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்டிக்கை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பார்க்கும் போதே ஒரு மாடுலர் கிச்சன் மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே, ரொம்ப லுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வத்தலும் நல்லா காஞ்சிருச்சு. கரெக்டாக இது மண்டே எடுத்திருந்த விலாக் தான். அந்த துணியிலேருந்து எடுத்துட்டு சரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோவில் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல் இன்டுதும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.